மக்கள் தீர்ப்பு 2024 தொடர்கிறது. தொடர்ந்து நாம் நேரலைக்குள்ளே போகலாம். நிஜாமுதீன் சார், சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்ட கருத்து கணிப்பு பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் எல்லா ஊடகங்களும் ஒரு மாறி போனாங்க. சத்தியம் தொலைக்காட்சி ஒரு துல்லியமான கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அதை ஒட்டியே இப்போ தேர்தல் முடிவு இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேர்தல் முடிவு. ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு 230க்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற கணிப்பு போட்டோம். ஆனால் மற்ற எந்த ஊடகமும், தேசிய அளவில் எந்த ஊடகமும், ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க எந்த ஊடகமும் 230 தாண்டுங்கிற மாதிரி போடல. சத்தியம் தொலைக்காட்சி மட்டும்தான் அது நம்ம போட்டோம். அந்த கணிப்பு ஓரளவுக்கு மெய்பிக்கு வகையில் முடிவுகள் வந்துட்டு இருக்கு. இது இப்படி பார்க்குறீங்க? அதாவது எல்லா ஊடகங்களுக்குள்ளும் பாஜக ஊடுருவு, சத்தியத்துக்குள் ஊடுருவ. சத்தியம் சத்தியமாக இருந்த காரணத்தினால பாஜகவால் அங்கே ஊடுருவ முடியவில்லை. எல்லா ஊடகத்துக்குள்ளும் ஊடுருவிட்டார்கள். எல்லா ஊடகங்களும் கைப்பாய ஆனாங்க. எல்லாருக்கும் தெரியும், இந்த டிவி சொன்னால் இவன்ற வார்த்தை, இந்த டிவி சொன்னால் அவன்ற வார்த்தை என்ற முத்திரை இருந்தது. ஆனால் சத்தியம் சத்தியமாக உண்மையாக இருந்த காரணத்தினால, அது போன்ற நிலை இல்லாததுனால யதார்த்தத்தை நீங்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டீர்கள். உண்மையான கருத்து கணிப்பை வெளியிட்ட காரணத்தினால அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. இது மக்களுக்கு தெரியும். அதனால தான் ஒன்றும் பெருசாக அழட்டிக்கல. சில பேர் தான் வந்து மாதிரி எல்லா ஊடகமும் சொல்லி, எல்லா ஊடகம் சொல்லிட்டாக்கா அது உண்மையாயிடுமா? உண்மையான ஊடகம் சொன்னால்தான் அது உண்மையாகும். அந்த நிலை என்ன என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்துட்டான், இப்படி தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ அவர்கள் ஊடகத்தை வைத்து தான் உண்மையை பொய்யாக்குவதும், பொய்யை மிகப்பெரிய பூதகரமான உண்மையாக்குவதும். புல்வாமாவில் நடந்தது அரசு பழி கொடுத்தது தான். காஷ்மீருடைய கவர்னர் மாலிக் என்ன சொன்னார்? இது புல்வாமாவில் நடந்த அந்த தாக்குதல் அரசுடைய கையாளாத்தால் நடந்த தாக்குதல். அந்த ராணுவ வீரர்களை பழி கொடுத்தது இந்திய அரசாங்கம் தான், மோடி தான். அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கணும், ஆனால் ஆதரவாக திரும்பி இருக்காது. ஆக்கிரகமாக குற்றச்சாட்டினாங்க. அந்த நேரத்தில் ஊடகத்தை வச்சு அதை வந்து இந்தியா என்று கொண்டு போட வேண்டும் என்று வச்சு போட தானே செஞ்சாங்க. அது குறித்து இது நிதின் கட்கரி வந்து தனக்குள்ளே பேசும்போது ஒரு ஆடியோ விட்டு ஒன்று வெளியாக முடிச்சு, நாங்கள் ஜெயிப்போம் எங்களுக்கே தெரியாது, மக்கள் ஓட்டளித்து விட்டார்கள் என்று அவர் பேசணும்னு சொன்னால், அப்படி நான் அப்படி தான் நினச்சோம், நாங்கள் வீட்டை காலிப்பட்டு போகிற மாதிரி தான் இருந்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆகவே பிம்பங்கள், கேமரா, டைரக்ஷன் எல்லாமே சேர்ந்து புலைசூழ வந்து இந்திய மக்களை முட்டாளாக்கி கொண்டிருந்த நேரத்தில் இந்திய மக்கள் விழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது விழிக்கின் அடி மரணடியாக அமையும். நிச்சயமாக பெரும் மாற்றம் ஏற்படும். இந்தியாவில் மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். இது போன்ற மக்களை ஏமாற்ற முடியாது. ஆகவே இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்த ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பது மக்கள் விருப்பம். அதிகாரம் இருந்தும் பணம் இருந்தும், இப்போ கிட்டத்தட்ட வந்து தேர்தல் பத்திர ஊழலில் வந்து வாங்கின பணம் வந்து 10,000 கோடி ஒயிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க. அதேமாதிரி நன்கொடையாகப்பட்ட பணம் 10,000 கோடி ஒயிட்டே வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட பிளாக் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். பணம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணி, எல்லா இடத்துக்கும் செலவு பண்ணி, சமீபத்தில் வந்து நயனா நாகந்தனுக்கு சென்றதாகவும் 4 கோடி ரூபா பணம் போனதாகவும், அதை அண்ணாமலே அவங்களுக்குள்ளே காட்டி கொடுக்கலடா இது வெளியே வந்திருக்காது. அப்போ எவ்வளோ போயிருக்கும், எப்படி அவர்கள் செலுத்தியிருப்பார்கள்? அப்போ இங்கேயே அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். ஆகவே எங்கெங்கெல்லாம் மக்கள் உணர்கிறார்களோ அங்கெல்லாம் திசை திரும்புகிறது. இவர்களுடைய சூட்சமம், மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி, மத ரீதியாக மக்களை பிரிக்கின்ற சூழ்ச்சி, ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகின்ற சூழ்ச்சி, மொழியில் தனக்கு ஒத்து வராத தமிழன் கெட்டவன் என்று சொல்லுகின்ற சூழ்ச்சி எல்லாம் தவிடுபடியாக்கி தமிழ்நாட்டு மக்கள் மறுநாட்டி வீழ்த்தி தள்ளிவிட்டார்கள். 40க்கும் 40 என்ற நேரத்தில் பாஜக தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலம் இங்கே தங்கியிருந்து பாடம் வகித்து திராவிட ஆட்சி போல் இந்தியாவில் ஆட்சி அமைய வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் மாற வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து.